வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத பலன்கள். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது மேஷ ராசி. ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கார். 9ஆம் பாவாதிபதி குரு உங்கள் ராசிலேயே இருக்கார், லக்னத்திலே இருக்கார். இது ஒரு சிறப்பு பரிவர்த்தனை யோகம், இடம் மாறுது. அப்போ இந்த ராசிக்காரங்கள்லாம் இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு. வெளியூரில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வர்றது, சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்புக்கள்லாம் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் வெளிநாட்டு சம்பந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. புரியுதுங்களா? இந்த ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கார். அந்த வகையில் உங்களுக்கு பண வரவுகளில் ஒரு சிறு தடைகள் கூட வர வாய்ப்பே இல்லை. பண வரவுகள், நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள், நீங்கள் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்த அந்த லோன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வீடு வாங்கணும்னு நினச்சி இருக்கிறவங்களுக்குலாம் வீடு அமையிறது, வண்டி வாகனங்கள் அமையிறது, இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார நிலைகளையும் சொத்து சேர்க்கைகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆபரண சேர்க்கை நடக்கும். மனைவிக்கு ஆபரணம், தங்க நகைகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மனைவி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு. மனைவி பேசும்போது சண்டை சச்சரவுகள் வராமல் நீங்கள் உங்களுடைய நாவடக்கம் முக்கியமாக தேவைப்படுது இந்த இடத்துல. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ல் கேது பகவான் இருக்கார். அவருடைய சாரத்தில் தான் குரு இருக்கார். அப்போது உடல் வயிறு சம்பந்தமான நோய்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், அஜீரண கோளாறுகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரும். புரியுதுங்களா? அப்போது உணவு கட்டுப்பாடு முக்கியம் உங்களுக்கு. இது தேவை. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். வெளியிலிருந்து உணவுகளை வர வச்சு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றது, சிறு நொறுக்குத்தீனி அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பை தரும். புரியுதுங்களா? படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா உங்களுக்கு புதன் கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ஜாதக ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். விருச்சிக ராசியில் 8ஆம் வீட்டில் உங்களுடைய கேட்டை நட்சத்திரம் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் 3க்கும் 6க்கும் முடியாது, மறைவுஸ்தான அதிபதியாக வர்றாரு. அவர் மறைவுஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போது படிக்கக்கூடிய பாடங்களில் மறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும். எழுதி பாருங்கள். புதன் தான் எழுதுறது. புரியுதுங்களா? கை, புதன்னா கை. அதை போய் எழுதி பார்க்கணும். பேனா பிடிச்சி எழுதி பாருங்கள். எழுத உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் புதன் மறைவுஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மறதி அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அப்போது இந்த மறதி சம்பந்தமான விஷயங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் அயக்கிரியர் வழிபாடுகளை முறையாக பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களா? அயக்கிரியர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க. இது நல்ல ஒரு உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஞாபக மறதி சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமாக அமையும். புரியுதுங்களா? இதே வேலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க அன்பர்கள், வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் வரும். மேல் அதிகாரிகிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. பேசும்போது கவனம் தேவை. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. முதலாளிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை வார்த்தையில் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் வம்பு வழக்கு சம்பந்தமான வீட்டில் கேது பகவான் இருக்கார். அவர் போய்க்கக்கூடிய நட்சத்திர சாரமும் சித்திரை நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கார். அப்போது உங்களுடைய நாவடக்கம் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார்.
அப்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல அனுகூலம், புது புது ப்ராஜெக்ட் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புது புது ப்ராஜெக்ட் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நினைத்த காரியங்களில் வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்ல நிறையவே உண்டு. அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் 12ஆம் அதிபதியான குரு பகவானை மேஷத்தை பார்க்குறார். இந்த பரிவர்த்தனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே வந்துடுவார். குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காந்துருவார். அப்போது அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும். தந்தை சம்பந்தமான விஷயங்களில் சொத்துக்கள் மூலமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு கைக்கு வந்து சேரத்துக்குண்டான அமைப்புகள் பிரகாசமாக இருக்குது. புரியுதுங்களா? இந்த வீடு பார்த்திங்கன்னா தனுசு வீடு, போர்க்களம். அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கார். மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கார். அப்போது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? அவர் செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம். 2 பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. சித்திரையில் கேது, மூலத்தில் செவ்வாய். அப்போ 2 கிரகங்களும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போல்லாம் உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லையோ இல்லை டென்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக கொடுக்கும். சொத்து கைக்கு வர வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்க தான் செய்யும் இந்த மாதத்தில். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் 2ஆம் அதிபதியான உங்கள் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் மறைவுஸ்தானத்தில் இருக்கார். அப்போ மறைமுக வருமானங்கள், திடீர்னு எதிர்பாராத வருமானங்கள், கொடுத்த பணம் திரும்ப வர்றது. ஏன்னா 6ஆம் பாவாதிபதி கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிபதி உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கார். அப்போது கொடுத்த கடனோ இல்லை வாங்கின கடனோ திடீர்னு தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் பேசி தீர்த்துடுவீங்க. அது சம்மந்தமான விஷயங்களில் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் மாற்றி கொடுத்து அந்த லோன் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு நடக்கும். புரியுதுங்களா? வருமா வராதான் இழுப்படியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறது, இந்த மாதத்துலேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.